பெண்களுக்காக தானே அதை பற்றி ஆமா, நடத்துறீங்க ஆமா, இல்லையா? ஆமா, முழுக்க ஆமா. முழுக்க. முழுக்க முழுக்க பெண். யார் யாருடைய பங்களிப்பெல்லாம் இருந்தது அதில்? அதுல அம்பை எழுதுனாங்க, அருமை. சிவகாமி எழுதுனாங்க, ஓ! பாமா எழுதுனாங்க, அருமை. சுகீர்தராணி எழுதுனாங்க, ம். உமாதேவி பாடலாசிரியர் ஆமாம் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். அவங்களுடைய தொடக்க படைப்புகள் எல்லாம் ம். அதுல வந்தது. மாலதி மைத்ரி எழுதுனாங்க, சல்மா. எல்லா பெண் படைப்பாளிகளும் அதுல ம். எழுதுனாங்க. அது ஒரு ஒரு பெண் சிந்தனையை முதன்மையா வச்சு தான் அத நடத்துனோம். உங்களுடைய முலைகள் படைப்புக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கடும் மனசன் இழந்தபோது எப்படி இருந்தது ரேவதியுடைய மனநிலை? அத முதல்ல எனக்கு ஏன் இப்படின்னு கேள்வி கேட்க வந்தது சார். ம். மேபி அது வந்து எல்லாரும் இந்த கேள்விய கேட்குறாங்க. ம். நானும் இந்த கேள்விய நான் பலமுறை என்ட்ட கேட்டுட்டு இருந்திருக்கேன். ம். எப்படி இத எதிர்கொண்டோம்? எப்படி இப்படி எதிர்கொள்ள முடிஞ்சது? நான் சரியா தான் எதிர்கொண்டு இருக்கேன் அப்படின்னு நெனைக்கிறேன் நானு. ம். காரணம் வந்து என்னுடைய சித்த மருத்துவ படிப்பு அப்படின்னு நெனைக்கிறேன் நான். அது வந்து எனக்கு ஒரு பரவலாக எனக்கு சிந்திக்க தோன்றியது. ஒண்ணு நம்ம அதற்கு வந்து பணிந்து போனால், நம்ம தொடர்ந்து எழுத முடியாம போயிடும். இயங்க முடியாம போயிடும். அப்படி எவ்வளவோ பெண்கள் வந்து எழுதுன்னு இல்ல. நீங்க சமூகத்தின் முன்பு வந்து எந்த வேலை செய்தாலும் திரும்ப துரத்தி எல்லாம் அடிக்கப்பட்டுருக்காங்க அவங்களோட கூண்டுகளுக்கு. அப்ப அது என்னால செய்ய முடியாது. ஏன்னா எழுத்த வந்து இந்த இடத்துல நான் எழுதுறதுக்கான நியாயம் வந்து அது இல்லன்னு தோணுச்சு. வெறும் என்ன சொல்றது? அட்டென்ஷன் சீக்கிங்காக நம்ம அத பண்ணல. நம்மளுக்கு ஒரு மொழி சார்ந்த வலிமையான சிந்தனை இருக்கு எனக்கு. அதை நான் வந்து என்னோட படைப்புல முன்வைக்கிறேன். எப்போதுமே அப்படிதான் இருக்கு.